ஒரு பாவ உணர்வு இருந்ததை இயேசு அறிந்தார். அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வும் தன் பாவத்தை குறித்த வருத்தமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனை பார்த்து நீ திடன்கொள் என்று தைரியப்படுத்த காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னுடைய பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்தது. அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் என்ன பாவம் செய்தான், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இப்பொழுது அவன் பாதிக்கப்பட்டிருப்பது அவனுக்கு தெரியும். இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு பக்கம் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நமத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என் வாழ்க்கை இவருக்கு தெரியுமே, என் ரகசியம் இவருக்கு தெரியுமே, நான் செய்த பாவம் இவருக்கு தெரியுமே. இவன் பாவம் செய்த மனிதன், இவனை குணமாக்க முடியாது, கொண்டு போங்கள் என்று சொல்லி விடுவாரோ என்கிற பயம். தன் பாவத்தை குறித்த உணர்வும் அவனுக்குள்ள இருந்தது. நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வருத்தமும் உள்ளத்தில் இருந்தது. இவர் நம்மை குணமாக்க மாட்டாரோ, பாவத்தை வெளிப்படுத்தி சொல்லிவிடுவாரோ என்ற பயமும் அவனுக்குள்ள இருந்தது. ஆகவே தான் இயேசு அவருடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்துவிட்டு சொல்லுகிறார், மகனே என்று அன்போடு அழைக்கிறார். மை சன், பி ஆஃப் குட் சியர். நீ பயப்படாதே, நான் உன்னை புறமே தள்ள மாட்டேன். ஆகவே தான் மகனே என்று அன்போடு கூட அழைத்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை முதலாவது சொல்லுகிறார். அவருடைய இருதயம் குணமாக்கப்படுகிறது, அவருடைய ஆத்மா சுகமாக்கப்படுகிறது. அந்த பாவ உணர்வு அவனை விட்டு விலகுகிறது. பாவத்தின் நிமித்தம் அந்த பயம் அவனை விட்டு விலகுகிறது. பாவத்திற்கு இவர் தண்டனை கொடுத்து விடுவாரோ, பாவத்திற்கு என்னை சபித்து விடுவாரோ, பாவத்தின் நிமித்தம் என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லி விடுவாரோ என்று பயத்தோடு வந்தவனுக்கு இயேசுடைய அன்பு ஒரு பெரிய ஒரு சுகத்தை அவருடைய ஆத்மாவிலே கொண்டு வந்தது. அவருடைய ஆத்மா சுகமாக்கப்பட்ட பிறகுதான் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது. சிலர் வெளியில் உள்ள பிரச்சனையை சொல்லுகிறீர்கள், என் சரீரத்தில் இந்த வியாதி, எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது, என் குழந்தைக்கு இந்த வியாதி வந்துவிட்டது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, கடன் பிரச்சனை வந்துவிட்டது, வேலையில பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்து வெளியிலே உள்ள காரியத்தை சொல்லுகிறீர்கள். இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது, உடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது. பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் அடிமைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிற காரியம், அதை ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு நீ பாவி என்று புறம்பே தள்ளி விடுவது இல்லை. ஆண்டவர் மன்னித்து இரக்கம் செய்கிற ஒரு தேவன். முதலாவது உடைய இருதயத்தில் ஒரு சுகம் தேவை, உடைய ஆத்மாவிலே சுகம் தேவை, ஒரு அற்புதம் தேவை என்றுதான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை உடைய ஆத்மாவிலே செய்ய விரும்புகிறார். இவனுக்கு ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை